ஆட்டோ ஸ்கேலிங் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் உங்க ஸ்ட்ரீட் ஷாப்ல நார்மல் டேஸ்ல 3 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. எவ்ரிதிங் ஸ்மூத்தா போகுது. சடனா தீபாவளி சீசன் வந்துருச்சு. 2000 கஸ்டமர்ஸ் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுவீங்க. கரெக்டா? அதே தான் கூகுள் கிளவுட்ல நடக்குது. அதை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லுவோம். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனா கூகுள் ஆட்டோமேட்டிக்கா நியூ விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணும். இதை தான் நம்ம ஸ்கேல் அவுட்னு சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் முடிஞ்சக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கம்மியானா எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயீஸ் தேவையில்லை. கூகுள் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா விஎம்ஸை ரிமூவ் பண்ணிடும். இதை தான் நம்ம ஸ்கேல்னு சொல்லுவோம். ஆனா கூகுளுக்கு எப்படி தெரியும் எப்போ விஎம் கிரியேட் பண்ணணும்னு? அதுக்காக தான் இருக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி. எக்ஸாம்பிள், CPU 70% மேல போனா கூகுள் நியூ விஎம் கிரியேட் பண்ணும். CPU 30% கீழே வந்தா எக்ஸ்ட்ரா விஎம் ரிமூவ் பண்ணிடும். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா, ஒரு விஎம் சடனா கிராஷ் ஆனா கூகுள் வெயிட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி புது விஎம் கிரியேட் பண்ணிடும். இதை தான் நம்ம செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவோம். ஸோ ரிமெம்பர், டிராஃபிக் அதிகம்னா ஸ்கேல் அவுட், டிராஃபிக் கம்மினா ஸ்கேல், விஎம் கிராஷ் ஆனா செல்ஃப் ஹீலிங். நாளைக்கு கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.